இன்றைக்கும் நான் ஒரு மிஷனரியை பற்றி பேச போகிறேன். லூயிஸ் சோட்டேலோ என்பவர் ஜப்பான் நாட்டில் முதலாக சுவிசேஷத்தை பிரசங்கித்த மிஷனரி ஆவார். இவர் 1574 ஆண்டு பிறந்தவர். இவர் ஊர் செவிலா எனப்படும். இவர் ஸ்பெயின் நாட்டை சேர்ந்தவர். இவர் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தேவன் தந்த தரிசன பூமி வடக்கு ஜப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஜப்பான் தேசத்தில் உள்ள மக்களை சந்தித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை கர்த்தருக்குள் வழிநடத்தி வந்தார். ஜப்பானில் போய் ஜப்பான் மொழியையும் கற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவனுக்குள்ளாக வழிநடத்தி வந்தார். அந்த சமயத்தில் நாம் இப்பொழுது சொல்லுகின்ற டோக்கியோ என்ற இடத்தை சென்றடைந்தார். அங்கு அனுகூலமான வாசல்கள் அவருக்கு திறந்திருந்ததினால் அங்கே தேவ ஆலயத்தை கட்டினார். இப்படியாக அவருடைய ஊழியம் நல்லபடியாக போய்கொண்டிருக்கும் போது ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டார்கள். அந்த சமயத்தில் மன்னராட்சி வந்ததால் எல்லா கிறிஸ்தவர்களையும் அங்கே ஒடுக்க ஆரம்பித்தார்கள். துன்புறுத்தி ஜப்பான் நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டிய காலம் வந்தது. கிறிஸ்தவ போதனைகள் தடை செய்யப்பட்டன. இவர் கட்டின ஆலயமும் தரைமட்டமாக நொறுக்கப்பட்டன. அங்கே இருக்கிற மிஷனரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனாலும் எல்லா துன்ப நேரத்திலும் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கான வழிகளை திறந்து தருவார். துன்புறுத்தல் அதிகமான போது சோதலோவை வெளியேற்றினார்கள் ஜப்பானில் இருந்து. ஆனாலும் இவர் மீண்டும் ரகசியமாய் உள்ளே நுழைந்தார். மறுபடியும் ஆண்டவரை பற்றி அறிவித்துக் கொண்டு வரும்போது இவர் திடீரென கைது செய்யப்பட்ட போது இவரது வயது 50. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி 1624ஆம் ஆண்டு இவரை அவர்கள் உயிருடனே எரித்து கொன்றனர். ஆனாலும் இவர் தனது வாழ்க்கையில் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணித்து பொறுமையுடன் காத்திருந்ததால் அவரை தேவன் பயன்படுத்தினார். தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த இந்த சோட்டேலோவை போல நாம் இருக்கிறோமா? தேவனுக்காக நாம் என்ன செய்தோம், என்ன செய்ய போகிறோம்? சற்று சிந்தியுங்கள். சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.